திருப்பத்தூர் நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதை அறிந்த வீட்டார் அதிர்ச்சியடைந்து உடனே வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். இது குறித்து அந்த வீட்டார் கூறுகையில், சார் இங்கே நாங்கள் சாம்பு நகரில் இங்கே குடியிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக இங்கே குடியிருக்கோம். என்னென்னா இன்றைக்கி மதியம் ஒரு 3 மணிக்கு நான் கொஞ்சம் வீட்டு ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு புலி இருக்குது, சிறுத்தை புலி இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் நம்பவே இல்லை. அப்புறம் சரி எப்படி சிறுத்தை புலி இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு டவுட்டில் உடனே நான் இங்கே ஆர்ஐ சாருக்கு, தாசில்தாருக்குலாம் நான் தகவல் சொல்லிவிட்டு அப்படியே வனத்துறைக்கும் வனத்துறை அலுவலருக்கும் நாங்கள் தகவல் சொன்னேன். உடனே இமிடியேட்டாக எல்லோரும் வந்துட்டு இந்த வீடெலாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த வீட்டினுடைய மேல் ஃப்ளோரில் அது ஒரு கபோர்டாக ஒரு இடத்துல இருக்கா அந்த பகுதியில் பதுங்கியிருந்திருக்கு. அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் பார்த்துட்டு அது என்னும்போது உள்ளேருந்து அப்படியே ஃபோர்ஸாக ஜம்ப் ஆகி அப்படியே பக்கத்து காம்பவுண்டுக்குள்ளே இறங்கி ஓஎல்எம்எஸ்சி ஸ்கூலுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அது போயிட்டு உள்ள ஓஎல்எம்எஸ்சி ஸ்கூலில் ஒரு பெரியவரை தாக்கிடுச்சு. அவரை அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்கேருந்து மறுபடியும் அது மீண்டும் இதே இடத்துக்கு வந்திருக்கு. வரும்போது நான், என் குழந்தைங்க, என் ஒய்ஃபு எல்லாருமே பசங்க ஸ்கூல்லேருந்துட்டு வரும்போது பார்த்தா இந்த வீட்டினுடைய அந்த காம்பவுண்ட் அந்த மூலையில் இருந்துட்டு அப்புறம் நாங்களும் அலறி அடிச்சுட்டு அப்படியே மீண்டும் ஓடிட்டோம். அப்புறம் அது ஜம்ப் பண்ணி பின்னாடி இருக்கிற கார் ஷெட்டுக்குள்ளே போயிடுச்சுங்க. இப்போ கார் ஷெட்டுக்காக தான் இருக்குது. இப்போ எல்லோரும் நம்முடைய வனத்துறை அலுவலர்கள் மற்றும் பிற துறை அலுவலர்கள் எல்லாமே அதை பிடிக்கிறதுக்கான தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளரை சந்தித்தனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திருப்பத்தூருடைய நகரத்தினுடைய மையப்பகுதியில் இன்று மாலை ஒரு சிறுத்தையினுடைய நடமாட்டம் குறித்து தகவல் தெரிந்தது. வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதில் அவர்கள் சற்று நேரத்திலே சிறுத்தையினுடைய நடமாட்டத்தை உறுதி செய்தாங்க. அதனால் அதை பிடிப்பதற்கான தொடர் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பாய்ந்து சென்றபோது ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு நபரை அடித்து காயப்படுத்தி விட்டது. அவர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடைய உயிருக்கு ஆபத்தில்லை, நல்ல நிலையில் இருக்கிறார். இந்த நிலையில் வனத்தினுடைய கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் இங்கே வந்திருக்கிறாங்க, டிஎஃப்ஓ இருக்காங்க, எஸ்பி ரெவென்யூ டீம் எல்லாம் அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் அனைத்து துறைகளும் இறங்கி இருக்கிறது. அது பிடிப்பதற்கான நடவடிக்கை குறித்து கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் அவர்கள் தெரிவிப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறுத்தையோட நியூஸ் கிடைச்ச உடனே வனத்துறையில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் ஒரு சில நேரத்தில் வெட்டினரி டீம் வந்துடும். வெட்டினரி டீம் வந்த உடனே நம்ம அந்த சிறுத்தை பிடிக்கிறதுக்காக எல்லா காரியத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சார், இப்போ அந்த படுகாயம் அடைஞ்சார் இல்லைங்களா, அவருக்கு அரசின் சார்பில் என்ன நிதியுதவி வழங்கப்படுமா சார்? ஆய்வு செய்யப்படும் சார். இப்போ இந்த சிறுத்தை புலி எங்கிருந்து வந்துச்சு, எப்படி அது குறித்து ஆய்வு செய்யப்படும். முதல்ல அந்த சிறுத்தையை பிடிக்கிறதுக்கான நடவடிக்கை முதல்ல இருக்கும், பிறகு வனத்துறை அது குறித்து ஆய்வு செய்யும். சரி சார், மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் தற்போது அச்சத்தில் தான் இருக்காங்க. இது எந்த மாதிரியான மோட்டிவில் நீங்கள் அதை பிடிக்க போகிறீங்கன்ற மாதிரி தகவல் வனத்துறை அது குறித்த செயல் திட்டம் வச்சுருப்பாங்க. ட்ராங்குலைசேஷன் யூஸ்வலி பண்ணுறோம். ட்ராங்குலைஸ் பண்ணிவிட்டு அதை சேஃப் லொக்கேஷனுக்கு ரீலொகேட் பண்ணிடுவாங்க. மேடம், இந்த சிறுத்தை நகரப்பகுதியில் வரதுக்கான காரணம் என்ன மேடம்? இது மாதிரி இது ஒரு ரேர் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் காரணம்னு சொல்ல முடியாது. சில டைம் இந்த மாதிரி ஸ்ட்ரேயிங் இன்சிடென்ட்ஸ் நடக்கும். சார், இப்போ இந்த 4 பேர் உள்ள டாக்டர் டீம்ஸ் எல்லாம் 4 பேர் உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒன்றும் வரல. அவங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் மூலம் தகவல் தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ரெஸ்கியூ டீம் மூலமாக ஏற்பாடு செய்வோங்க. ரெஸ்கியூ டீம் வந்துட்டாங்க, அவங்க கையில் அந்த களத்தை ஒப்படைச்சு அவங்க வேலையை ஆரம்பிக்க விடுவோம். இல்லை சார், இப்போ அந்த கார்ல 2 பேர் சிக்கி இருக்காங்க. ரெஸ்கியூ டீம் வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட அந்த களத்தை விட்டு அவங்க வேலை செய்ய விடும். மாணவர்களுடைய பாதுகாப்பு கருதி நாளை 3 நாள் ஏற்கனவே விடுமுறையாக இருந்தாலும் எந்தவித பள்ளி சார்ந்த நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படும். தனியார் பள்ளி இன்க்ளூடிங்க சார்? அனைத்து பள்ளி சார்பான எந்தவித நடவடிக்கை இருக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படும். பள்ளிகளுக்கு விடுமுறையா சார்? ஏற்கனவே விடுமுறை தான். ஒரே சில தனியார் பள்ளிகள் 10th to 12th வரையும் பள்ளி செயல்படுன்ற மாதிரி தான் மெசேஜ் அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி சார்? நீங்கள் நாளைக்கு அடுத்த ஒரு தகவல் வருகிற வரை 2 விடுமுறை நாட்கள் தானே.
அது மட்டும் இல்லாமல் சிறுத்தை பதுங்கியுள்ள கார் ஷெட்டில் தீனா, பாஸ்கர், வாட்ச்மேன் ஆரோக்கியதாஸ் உள்ளிட்ட 5 நபர்கள் சிக்கிக்கொண்டு தவித்து வருகின்றனர். கார் ஷெட்டில் சிக்கிய நபர்களிடம் சிறுத்தையின் நடமாட்டம் குறித்து வீடியோ கால் மூலம் கேட்டறிந்த காட்சிகளை தற்போது காணலாம். சார் உங்களுக்கும் அந்த சிறுத்தைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு? ஒரு 20 அடி இருக்கு சார். 20 அடி இருக்கா? அது சிறுத்தை வந்து இப்போ என்ன எப்படி சார் இருக்கு? இப்போ அக்ரெசிவாக இருக்கா? எப்படி சார் இருக்கு? கோவமாக இருக்கா? நார்மலாக இருக்கா? இல்லை லைட் ஏதாச்சும் போட்டாக்க வந்துட்டு எழுந்து வெளியே வருமா? எஸ்கேப் ஆகும். சரி சார். சார் இப்போ அதை கேப்சர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஈஸியான வழி ஏதாச்சும் அங்கே ஏதாவது சொல்ல முடியுமா? உள்ள வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டா பிடிச்சிடலாம். ஓஹோ. அது உள்ள ஒரு டீம் ஏதாவது வந்தாங்க, நான் லைட் போட்டு கொஞ்சம் வண்டி முன்னாடி பின்னாடி எடுத்தோம்னா அது வந்து கொஞ்சம் வெளியே வரும் சார். சார் உங்க ஃபேஸே தெரியல. பிரைட்னஸ் வைங்க தெரியும். சார் உங்கள் பேர்? தினகரன். நீங்கள் கார் ஷெட்டில் இருக்கீங்க? இப்போ காருக்குள்ள உள்ளதான் இருக்கீங்க. இம்ரான் எங்க இருக்காரு? இம்ரான் எங்கே இருக்காரு? இம்ரான் அடுத்த வண்டி சார். அவர் பக்கத்துல தான் சொல்லுங்க சார். சார் உங்கள் பேர் சார்? இம்ரான். நாங்க சார். ஓகே சார். சார் உங்களுக்கு எதாவது கண்ணுக்கு தெரியுதா சார்? அங்கே இல்ல சார், ஃபுல்லா இருட்டா இருக்கு, அதனால இப்போ எதுவுமே தெரியல. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா? அதை இப்படி பார்த்தோம் சார், ஷெட்டுக்குள்ள தான் இருக்கு. ஓகே ஓகே, மறுபடியும் தான் லைனில் வாங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. திருப்பத்தூர் நகர் பகுதியில் சிறுத்தை புகுந்த சம்பவம் அப்பகுதி மக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளது மட்டும் இல்லாமல் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.